தண்ணி பழம் அது கெட்ட வார்த்தையில் தான் சொல்லணும். தண்ணி பழத்தை கொஞ்சம் மாற்றி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற ஒரு மீனிங் வரும். அந்த மாதிரி போகிற பக்கம் எல்லாம் வம்பிழுத்துக்கிட்டே தெரியுது. எதுக்கு தான் இப்படி பைத்தியக்கார மாதிரி வம்பிழுத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் எப்படின்னா அட்டென்ஷன் சீக்கிங். கல்யாணமாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், சாவிடாக இருந்தால் நான் தான் வந்து பணமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் அட்டென்ஷன் சீக்கிங். தன் மேலே வந்து எல்லாரும் அட்டென்ஷன் காட்டணும், தன்னை வந்து எல்லாரும் பார்க்கணும். ஆக்சுவலி பைத்தியகார ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டிய கேஸு இது வந்து சென்னை சிட்டியில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. ஏதோ பிரேக் டயத்தில் பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி நிஷா தோளில் போய் கையை போட்டு இத்தனை நாள் நீ உன் புருஷனோட இருந்த, இன்னைக்கு ஒரு நாள் ஏன் கூட இரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இந்த ஆதாரம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காரு போல அவர். அது ஆதாரத்தோடு வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி நிஷா எடுத்து ஒரு சேனலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, நீங்கள் என்ன பெரிய அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா இல்லை அவ்வளோ பெரிய ஹீரோவா? யாருமே கிடையாது. ஹீரோவாக இருந்தால் கூட எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கூட ஒரு பொண்ணுக்கிட்ட போய் புருஷன் பக்கத்தில் இருக்கும்போது கையை போட்டு தப்பா பேசுறதுங்கிறது முழுக்க முழுக்க வன்மையா கண்டிக்க வேண்டிய பொண்ணாலாம் இருந்தா செருப்பாலே அடிச்சிருப்பாங்க. நியாயமா அறந்தாங்கி நிஷா வந்து செருப்பாலே அடிச்சிருக்காங்க. மாக்காப்பா வந்து தண்ணி அடிச்சிட்டு வந்து என்னை அடிச்சாருன்னு சொல்றாரு. மாக்காப்பா கானா விண்ணத்து கஞ்சா அடிச்சிருன்னு சொல்றாரு. கானா விண்ணத்தை பத்தி பாத்தீங்கன்னா ஜாதி ரீதியா ரொம்ப வன்மையா கண்ணா புண்ணான்னு வந்து பேசக்கூடிய வார்த்தைகளை மீறி வந்து சில வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. புகழுக்கு வந்து காழ்ப்புணர்ச்சி என் மேல அப்படிங்கிறார். சண்டை எல்லா இடத்துலயும் போடுறாருங்க. போற இடத்துல எல்லாம் சண்டை போடுறாரு. பிக் பாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் போய் பயங்கர சண்டை போட்டு அந்த சேனல் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணார். இப்போ பாருங்களேன், இப்போ இன்னைக்குன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பிரபலமான யூடியூப் சேனலுக்கு போயிருக்காரு, கெஸ்ட்டாக போயிருக்காரு. இது என்ன நடந்துச்சு, இது வந்து இந்த விஜய் டிவி குக் வித் கோமாளி ஷோவில் என்ன நடந்துச்சுன்னு கேட்கறதுக்காண்டி கூப்பிட்டுருக்காங்க. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அகத்திரை பார்வையாளர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. சரிங்க சார். வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர்னு பல பட்டங்கள் அவரே சொல்லி பேசி கொண்டு இருப்பவர். ஒரு காமெடியாக வேடிக்கையாக அப்பப்போ பல சம்பவங்கள் பண்ணிட்டு போயிருப்பார். சில தினங்களுக்கு முன்னாடி அவர் பண்ண ஒரு சம்பவன்றது கொஞ்சம் கொஞ்சமாக புகஞ்சி இப்போ வந்து எரியிற அளவுக்கு வந்திருக்கு. அந்த திவாகர் என்ன பண்ணார், என்னென்ன அது உள்ளே இருக்க விஷயங்கள்லாம் சொல்லுங்கள் சார். இந்த தண்ணி பழம் அது கெட்ட வார்த்தையில் தான் சொல்லணும். தண்ணி பழத்தை கொஞ்சம் மாற்றி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற ஒரு மீனிங் வரும். அந்த மாதிரி போகிற பக்கம் எல்லாம் வம்பிழுத்துக்கிட்டே தெரியுது. எதுக்கு தான் இப்படி பைத்தியக்கார மாதிரி வம்பிழுத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் எப்படின்னா அட்டென்ஷன் சீக்கிங். அதாவது ஒரு 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 படத்தில் ஒரு டைலாக் வரும் பாருங்க, அதாவது கல்யாணமாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், சாவிடாக இருந்தால் நான் தான் வந்து பணமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் அட்டென்ஷன் சீக்கிங். தன் மேலே வந்து எல்லாரும் அட்டென்ஷன் காட்டணும், தன்னை வந்து எல்லாரும் பார்க்கணும். அதை நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சா அது வாழை சுருட்டிட்டு சொல்லுவாங்க ஒரு பழமொழி, தெருவுக்கு தான் போகணும், அசிங்கம் பண்ணுறதுக்கு தெருவுக்கு தான் போகணும்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி இது எப்படின்னா ஒரு ஒரு வாட்டர்மெலனை சாப்பிட்ற மாதிரி ஒரு இது அந்த சூர்யா கஜினி படத்தில் நடித்த ஒன்று ரீக்ரியேட் பண்ணி அது ஏதோ ஹிட் ஆகி போச்சு. அதை வச்சு அடுத்தடுத்த லெவலுக்கு வளரணும்னு நினைக்கிற கேரக்டர் கிடையாது இதெல்லாம். இது முழுக்க முழுக்க முழு பைத்தியம். இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. மனதளவில் பெரிய பாதிப்பு. இது ஒரு நோய்ங்க, இது ஒரு மனநோய். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் விஜய் டிவியில் இவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. பிக் பாஸ் ஷோவில் வந்து உள்ளே கொண்டு வந்து வச்சாங்க. பிக் பாஸ் ஷோவில் அது ஒரு பெரிய ஷோ. அதில் வந்தவங்கெல்லாம் நல்ல பாப்புலர் ஆகிறாங்க. நல்லா அடுத்து நிறைய இன்றைக்கெல்லாம் ஷோஸ் எல்லாம் இருக்குது. நிறைய கம்பேர் பண்ணுற ஷோஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்கலாம். அவங்கவுங்க வளர்த்துக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம தர்பூசணி இருக்கே, அது பிக் பாஸில் வந்து 24 மணி நேரம் இருந்தப்ப அது பண்ண செய்கைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வினோதமாகவும் ரொம்ப வேறு மாதிரியும் இருந்துச்சு. ஒரு வாட்டி நான் சும்மா யதார்த்தமாக பார்த்தேன். நான் இப்போ ஃபுல்லாக பார்க்குறதில்ல, அந்த ஷோ ஓடிட்டு இருந்துச்சு. இந்த பேண்ட்டை இந்த இடத்துல அப்படி பிடிச்சிக்கிட்டு ஏதாவது லூஸாக ஒரு பேண்ட்டு போட்டுக்கிட்டு பிரபுதேவா மாதிரி ஒரு மூமெண்ட் ஒன்று பண்ணுது. ரொம்ப அசிங்கமாக இருக்குது, பயங்கர வல்கர். அது பெண்கள்லாம் இருக்காங்க, யாரை பற்றியும் கவலைப்படல. அப்புறம் பார்த்திங்கன்னா சட்டையை கழட்டி போட்டு ஒரு வேட்டி ஒன்று கட்டிட்டு ஒரு நாமத்தை ஒன்று போய் இங்கேயும் சுற்றிக்கிட்டு. என்ன பெண்கள்கிட்ட பார்த்திங்கன்னா பிக் பாஸ் ஷோவில் நல்லா நோட் பண்ணவங்களுக்கு தெரியும், பெண்கள்கிட்ட வலிகிறது, பெண்கள்கிட்ட ஒரு மாதிரி பேசுறது, டபுள் மீனிங்காக பேசுறது, இதெல்லாம் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பெண்கள்னு எழுதி வச்சாலே போதும். இல்லை, பெண்கள் எழுதி வச்சாலே அவருடைய கண்கள் அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து சேட்டை, ஏகப்பட்ட சேட்டை பண்ணுறாரு. அது இல்லாமல் அவர் வந்து எப்படின்னா கேரக்டருங்க. இதெல்லாம் எப்படின்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் திருத்த முடியாது. இது வந்து எப்படின்னா இது ஆக்சுவலி பைத்தியகார ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டிய கேஸு இது வந்து சென்னை சிட்டியில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. சரிங்க சார், இப்போ அந்த விஷயத்துக்குள்ளே வருவோம். அன்றைக்கி என்ன தான் நடந்துச்சு, யார் அந்த பெண்மணி, என்ன விவரங்க சார்?
குக் வித் கோமாளியில் கெஸ்ட்டாக போயிருக்காரு. குக் வித் கோமாளியில் மாக்காப்பா வந்து ஷோ காம்பேர் பண்ணுறாரு. அங்கே நிறைய பேர் வந்து குக் வித் கோமாளியில் கலந்துட்டுருக்காங்க. நம்ம இது மாதம்பட்டி ரங்கராஜ் கூட அதில் வந்து கலந்துருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அறந்தாங்கி நிஷா இருக்காங்கல்ல, அறந்தாங்கி நிஷா அவங்க கணவரோடு வந்திருக்காங்க அந்த ஷோவில். அவங்களும் அந்த ஷோவில் வந்து கலந்துக்கிறாங்க. இவிபி ஸ்டுடியோவில் வந்து நடந்திருக்கு. இன்றைக்கி பெரிய பெரிய இந்த ஷோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவிபி ஸ்டுடியோவில் தான் நடக்குது. இவரையும் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க. இவர் அதான் சொல்கிறேன்ல, நாயை கூழுப்பாட்டி நடுவீட்டில் வச்சா நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்ல ஷோ, இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். அங்கே இவர் ஒரு நகைச்சுவையாக பண்ணுறாரு. இவரை பார்த்தா ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க, ரசிக்கிறாங்கங்கிறதுனால தான் இவரை கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ கலாய்க்க தான் செய்வாங்க. காசு வாங்கிட்டு தான் ஷோ பண்ணுறாரு, ஃப்ரீயாலாம் ஒன்றும் பண்ணித்தரல. அப்படி இருக்கும்போது அந்த ஷோவில் 2-3 விஷயங்கள் கலாய்க்கிற மாதிரியெல்லாம் இருந்திருக்கலாம். அது இவர் வழக்கமாக போகிற இடங்களில் எல்லா இடத்துலையுமே பிரச்சனை பண்ணிட்டு தான் வர்றாரு. ஏதோ பிரேக் டயத்தில் பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி நிஷா தோளில் போய் கையை போட்டு, இத்தனை நாள் நீ உன் புருஷனோட இருந்த, இன்னைக்கு ஒரு நாள் ஏன் கூட இரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இந்த ஆதாரம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காரு போல அவர். அது ஆதாரத்தோடு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அறந்தாங்கி நிஷா எடுத்து ஒரு சேனலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆதாரத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. அங்கே இதை தட்டி கேட்க தானே செய்வாங்க. இப்படி வந்து பேசினா அது ஒரு பொண்ணு புருஷன் பக்கத்தில் இருக்காரு அப்படின்னும் போது, நீங்கள் என்ன பெரிய அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா இல்லை அவ்வளோ பெரிய ஹீரோவா? யாருமே கிடையாது. ஹீரோவாக இருந்தால் கூட, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கூட, ஒரு பொண்ணுக்கிட்ட போய் புருஷன் பக்கத்தில் இருக்கும்போது கையை போட்டு தப்பாக பேசுறதுங்கிறது முழுக்க முழுக்க வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். இருந்தால் செருப்பாலே அடிச்சிருப்பாங்க. நியாயமாக அறந்தாங்கி நிஷா வந்து செருப்பாலே அடிச்சிருக்கணும். அறந்தாங்கி நிஷாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆதாரங்களை கொடுத்துருக்காங்களே தவிர, இப்போ அறந்தாங்கி நிஷா இந்த ஆதாரத்தோடு வந்து போலீஸில் புகார் பண்ணாங்கன்னா இவர் குண்டர் சட்டத்தில் கைது பண்ணி போடுவாங்க. அந்த போக்சோ சட்டம் இருக்குல்ல, போக்சோ சட்டத்தில் வந்து உள்ளே போட்டுருவாங்க. அதான் உண்மை. எப்படிங்க இது பண்ண முடியும்? அது வந்து ஒரு செட்டில் பண்ணியிருக்காரு. ஒரு 60-70 பேராவது அந்த செட்டில் இருந்திருப்பாங்க. டெக்னீஷியன்ஸு, ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இருந்திருப்பாங்க. அப்போ மாக்காப்பா, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கானா வினோத்து, புகழ், இவங்கெல்லாம் வந்து தட்டி கேட்டிருக்காங்க. என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, என்ன அசிங்கமாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தட்டி கேட்டிருக்காங்க. அது தட்டி கேட்டது பார்த்திங்கன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன். அதான் பார்த்தீங்கல்ல, எல்லா இடங்களும் போகிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பிடிக்கல, தமிழக மக்களே அப்படின்னு ஒரு ஃபோனை உடனே ஆன் பண்ணிக்கிறார். உடனே ஒரு செல்ஃபோன் கையில் வச்சுக்கிறாரு. என்ன பிரச்சனைனாலும் என்ன பண்ணுறா, டக்குன்னு வந்து வீடியோ ஆன் பண்ணி தமிழக மக்களே பார்த்தீங்களா, மக்களே என்னை வந்து அடிக்கிறாங்க, என்னை உதைக்கிறாங்க அப்படிங்கிறார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இரும்பு ராடு எடுத்து என்னை அடிச்சிட்டாங்க, மாக்காப்பா, புகழ் எல்லாம் சேர்ந்து கானா வினத்தெலாம் அடிச்சிட்டாங்கன்னு அன்னைக்கு நடந்த விஷயம். என்னென்னா அறந்தாங்கி நிஷா மேலே கை போட்டு தான் நடந்த விஷயம். அதை தட்டி கேட்டிருக்காங்க, நியாயத்தை தட்டி கேட்டிருக்காங்க. யாராக இருந்தாலும் தட்டி கேட்க தான் செய்வாங்க. அங்கேருந்து நேர இவிபி ஸ்டுடியோவில் அங்கே அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் நடக்கணும் கேட்டுக்கு வரணும்னா. நானே ஒரு ஷோக்கு போயிருக்கேன். கேட்டுக்கு வந்து அந்த நஸ்ரத் பெற்ற காவல் நிலையத்துக்கு ரோட்டெலாம் நடந்தே போயிருக்காரு. இவர் ரோட்டெல்லாம் நடந்தே போயிருக்காரு. சிம்பத்திங்க ஒரு மாதிரி வந்து பதட்டமாக அப்படியே அழுகிற மாதிரி, ஒரு பாவமாக பாவமே இவரை போய் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க. ஆனால் எல்லாருமே நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. இவர் வந்து எப்படின்னா இவர் எந்த லிஸ்ட்லையும் சேர்த்துக்க முடியாதுங்கிறத மக்கள் நல்லாவே உணர்ந்து வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நஸ்ரத் பெற்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் 3 பேர் மேலேயும், மாக்காப்பா இவங்க மேலேயெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என்னை வந்து இரும்பு ராடால் அடிச்சிட்டாங்கன்னு. அதுக்கு காலை வேற தூக்கி காட்டுறாரு. அந்த பேண்ட்டை மடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து காலால் அடிச்சிட்டாங்க அப்படின்னு காட்டுறாரு. அது ஏற்கனவே எங்கேயாவது பைக்கில் இங்கே போகும்போது ஸ்டாண்டு கீண்டு பட்டு அடிபட்டுச்சான்னு தெரில, இதுக்கு அதை பயன்படுத்திக்கிட்டாரான்னு தெரில, கொடுத்துட்டு அது கூப்பிட்டுருக்காங்க. மாக்காப்பா அப்புறம் புகழ் இவங்களெல்லாம் கூப்பிட்டு சிஎஸ்ஆர் போட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க. இவருக்கு சிஎஸ்ஆர் காப்பி போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே அது ஆக்ஷன் இருக்குன்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸ் போயிருக்காரு. எல்லாரும் கவர்னர்கிட்ட போவார். இப்போ வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின்லாம் பிரச்சாரத்தில் இருக்கார். இல்லைன்னா ஸ்டாலின் வீட்டில் போய் நின்னாலும் நிற்பார். அந்த மாதிரி ஒரு 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 பைத்தியங்க இவர். நம்ம எப்படி எந்த லிஸ்ட்லையுமே எடுத்துக்க முடியாது. ஸோ இப்போ என்ன நடந்தது, என்ன உண்மைங்கிறத இப்போ வந்து தெளிவாக வந்து வீடியோ ஆதாரத்தோடு கொடுத்துருக்காங்க. ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க இவிபி செட்லேருந்து நசரப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நடந்தே போயிருக்காருன்னு. அப்போ இவர் இவ்வளோ பண்ணியிருக்கும் போது யார் சார் செட்டில் அவரை யாருமே ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடாமல் வந்திருக்காங்க? அதாவது எல்லாருமே வந்து குக் வித் கோமாளிங்கிறது ஒரு ஷோ. அந்த ஷோவில் இவரை கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க. அங்கே வந்து அங்கே மாக்காப்பா வந்து தண்ணி அடிச்சிட்டு வந்து என்னை அடித்தாருன்னு சொல்கிறாரு. மாக்காப்பா கானா விண்ணத்து கஞ்சா அடிச்சிருன்னு சொல்கிறாரு. கானா விண்ணத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியாக ரொம்ப வன்மையாக கண்ணா புண்ணான்னு வந்து பேசக்கூடிய வார்த்தைகளை மீறி வந்து சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். புகழுக்கு வந்து காழ்ப்புணர்ச்சி என் மேலே அப்படிங்கிறார். புகழ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்காக இருந்து படிப்படியாக முன்னுக்கு வந்து இதே மாதிரி தான் ஒரு ஷோவில் ஒரு அடையாளம் கிடச்சி, ஒரு குக் வித் கோமாளியில் ஒரு புகழ் கிடச்சி, சினிமாவில் இன்றைக்கி வந்து நிறைய படங்கள் நடிக்கிறாரு, ஒரு பெரிய இடத்துல இருக்கார். அவர் நல்லதை பாருங்களேன், கலைஞர்கள் அவங்களாம். இப்போ நீங்கள் மாக்காப்பாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 15-20 வருஷமாக பார்த்தீங்கன்னா டிவி ஷோஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காரு, சினிமாவில் நடிக்கிறாரு. இது வரைக்கும் எந்த கெட்ட பேரும் கிடையாது. அவர் குடிச்சிட்டு வந்திருக்காருன்னு இவர் சொல்கிறாரு.
மாகாப்பா சொல்கிறார் 14 மணி நேரம் நின்று நான் காம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறார். குடிச்சிட்டு வந்தோம் 14 மணி நேரம் தள்ளாடாமல் நின்று காம்பேர் பண்ண முடியுமா, ஸ்டெடியாக காம்பேர் பண்ண முடியுமா? அப்படியே அவர் குடிச்சிட்டு வந்தால் கூட, குடிச்சிட்டு யாருமே தொழில் செய்கிற இடத்துக்கு குடிச்சிட்டு வரமாட்டாங்க. இது வந்து 99% வரமாட்டாங்க. தனிப்பட்ட விஷயம், குடிக்கிறது போகிறதெல்லாம் தனிப்பட்ட விஷயம். குடிச்சிட்டு வந்தார் போனார் எல்லாருமேலேயுமே வந்து சேரு வாரி இறக்கிறது தான் ஒரு வேலையாக இருக்குது. ஏன் அதாவது வந்து இந்த அறந்தாங்கி நிஷா இருக்காங்களே, அவங்க நல்ல வெள்ளந்தியான பொண்ணு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கலகலன்னு காமெடியாக பேசுவாங்க, எல்லாரோடையும் அன்பாக இருப்பாங்க, வெகுளித்தனமான ஒரு பெண்ணாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சகோதரர் மாதிரி பழகியிருக்காங்க. சரி பரவாயில்ல, கூட நடிக்கிற ஒரு கலைஞர் நம்ம வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா எதிர்காலம் கெட்டு போயிடும். நிறைய பேர் என்னன்னா எதிர்காலம் கெட்டு போயிடும். இப்போ ஒரு பொண்ணு, ஆமாமா, ஒரு பொண்ணு இப்போ வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் என் தோல்ல கை போட்டு தப்பா பேசினாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், கையை பிடிச்சி இழுத்தாரு அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னா போதும். அதுவும் வீடியோ ஆதாரங்கள் வேற இருக்கு. வீடியோ ஆதாரம் இல்லாம கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கூட நிரூபிக்க முடியாது. ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் பண்ணா உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க. நான் சொன்ன மாதிரி போக்சோலேயே உள்ள பிடிச்சி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி வேண்டாம், போயிட்டு போறாரு, ஏதோ பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்க, எங்க போனாலும் வம்பிழுக்கிறது தானே ஒரு வேலை, அது மாதிரி நினைச்சு மன்னிச்சு விட்டுருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து தட்டி கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க. எப்படி தட்டி கேட்காம இருப்பாங்க? தட்டி தான் கேட்டிருக்காங்க. புகழ், மாக்காப்பா, கானா வினோத்து, இன்னொரு காம்பேர் வேற, எல்லாமே வந்து தட்டி கேட்டிருக்காங்க. அந்த தட்டி கேட்டதுலாம் இவருக்குள்ள வாக்குவாதம், சண்டை எல்லா இடத்துலையும் போடுறாருங்க. போகிற இடத்துல எல்லாம் சண்டை போடுறாரு. பிக் பாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் போய் பயங்கர சண்டை போட்டு அந்த சேனல் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணார். இப்போ பாருங்களேன், இப்போ இன்னைக்குன்னு நினைக்கிறேன், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பிரபலமான யூடியூப் சேனலுக்கு போயிருக்காரு, கெஸ்ட்டாக போயிருக்காரு. இது என்ன நடந்துச்சு, இது வந்து இந்த விஜய் டிவி குக் வித் கோமாளி ஷோவில் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறதுக்காண்டி கூப்பிட்ருக்காங்க. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அங்கே வந்து ஒன்றுமே இல்லை, ஷோவே ஆரம்பிக்கலை. என்னை வந்து நீங்கள் கார்னர் பண்ணுற மாதிரி தெரியுதுமா, என்னால் இல்லைம்மா முடியலம்மா, ஷோ கேன்சல் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது எந்திரிச்சிருக்காரு. இல்லைங்க உட்காருங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து மீறி எந்திரிச்சு போய் இவர் சைடு இருக்கிற கேமராவை போய் பிடிச்சி தள்ளு முள்ளு பண்ணி, வாங்க கமிஷனர் ஆஃபீஸில் கேமராவை கொடுப்போன்னு சொல்லி, அவங்க கேமரா வந்து 4-5 லட்சம் ஒரு யூடியூப் சேனல் கேமரா எவ்வளோ விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து பிடிச்சி அதை வந்து அந்த ட்ரைபேரோட போட்டு கேமராவை இழுத்து தள்ளு முள்ளு பண்ணி, அவங்க கேமராவை ரெஸ்கியூ பண்ண தானே பார்ப்பாங்க. கேமரா ஒன்று உடஞ்சி போச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் காசு. அதனால் கேமரா உடைக்கிற அளவுக்கு அங்கே ஒன்றுமே நடக்கலை. ஆனால் கேமரா உடைக்கிறார். கேமரா உடைக்கிற அளவுக்கு அந்த கேமராவை பிடிச்சி இழுத்து அந்த கேமராவை கவ்வி தள்ளுமுள்ளு பண்ணி அங்கே ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்ணி அங்கே இருந்தவங்கெல்லாம் ஓடி வந்து கேமராவை பாதுகாக்கிறதுக்காண்டி பண்ணுறாங்க. அதை என்ன சொல்கிறாருன்னா, என்னை அடிக்கிறாங்க டக்குன்னு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டார். உடனே பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் ஆரம்பிச்சு நானும் வீடியோ எடுக்கிறேன் என்னை தமிழக மக்களே அப்படின்னு வந்து ஆரம்பிக்கிறார். தமிழக மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் எப்படின்னா ஒவ்வொரு சேனலாக போகிறாரு, எல்லா சேனல்லையும் காசு வாங்கிட்டு போகிறாரு. காசு வாங்காமலாம் எந்த சேனலுக்கு போகல. அப்போ சேனலில் கூப்பிடும்போது 2 கேள்வி கேட்டால் அது நீங்கள் நேர்மையாக பதில் சொல்லணும், இல்லை அந்த பதில் என்னன்றதை சொல்லணும். ட்ரிகர் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்க தான் செய்வாங்க. பெரிய அரசியல் தலைவர்கள்ட்டே வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்கும்போது உங்கள்கிட்ட கேட்காம இருப்பாங்களா? அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு திராணி இல்லாமல் போகிற பக்கம்லாம் சண்டை போட்டிருக்காரு. இது எப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு மனநோய். இது வந்து சரியே பண்ண முடியாது. இவர் வந்து இன்றைக்கி மீடியா, அந்த சோஷியல் மீடியா, இந்த சேட்டலைட் சேனலு, யூடியூப் சேனலு, இதில் எல்லாம் தனக்கு ஒரு புகழை தேடிக்கணுங்கிறதுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவார். இதெல்லாம் எப்படின்னா என்ன வேணாலும் பண்ணக்கூடிய கேரக்டர். அதனால் இவரெல்லாம் நியாயமாக பார்த்தீங்கன்னா இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்தாருன்னா இன்றைக்கி அறந்தாங்கி நிஷா அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆதாரங்கள் கையில் இருக்குது. ஆனால் வேறு எங்கேயாவது போய் பெரிய லெவலில் சிக்கினாருன்னா அவர் வந்து கைதாகி ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஆயிரும். வாழ்க்கை பூரா ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஆயிரும். அது அவர் சரி பண்ணிப்பாரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சரி பண்ணிக்க மாட்டார். சரி பண்ணிக்கக்கூடிய கேரக்டர் கிடையாது அவர். ஆமாம் சார், நம்ம கூட பார்த்துருந்தோம் அந்த யூடியூப் சேனலில் போயிட்டு அவ்வளோ பண்ணி பாவம் எல்லாரையும் அடித்து ஒரு மாதிரி அங்கே சீன் கிரியேட் பண்ணி ஒரு கலவரமாகிட்டாங்க. மெயினாக அறந்தாங்கி நிஷா முதற்கொண்டு அந்த யூடியூப் சேனலுக்கு தான் ஆதாரத்தை கொடுத்ததா சொல்கிறாங்களே சார். ஆமாம், அறந்தாங்கி நிஷா அந்த யூடியூப் சேனலுக்கு தான் ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க. அந்த ஆதாரத்தை ஓப்பன் பண்ணி காமிக்கிறதுக்கு செல்ஃபோன் எடுக்கிறாரு அந்த காம்பேர் பண்ணுறவர். அந்த நெறியாளர் வந்து செல்ஃபோன் எடுத்து காட்ட போகிறாரு. அவர் ஆதாரத்தை வந்து வீடியோவில் காட்ட போகிறாரு அப்படின்னா அங்கே உடனே கலாட்டா பண்ண ஆரம்பிச்சார். கார்னர் பண்ணுற மாதிரி தெரியுதுமா, தமிழக மக்களே என்னை அடிக்கிறாங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு அடிதடி பண்ணி கேமராவை உடைக்க போய் அது பண்ணி இது பண்ணி படி இறங்கி வந்து ரோட்டில் வந்து கத்துறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் இவரை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம தம்பி தான், அதாவது வந்து கேங்ஸ்டர் ஜெயமணி வேலு, அவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ்லாம் போடுவார். அதாவது வந்து ரோஸ்ட் வீடியோலாம் நிறைய போடுவார். இவரை கூப்பிட்டு போய் உட்கார வச்சு ஃபுல் ரோஸ்ட் பண்ணிட்டார். அது நீங்கள் இந்த தந்தூரி சிக்கனில் இந்த கிரில் சிக்கன் ரோஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் 2 கம்பியில் சொருவு விட்டு ரோஸ்ட் பண்ணுற மாதிரி ரோஸ்ட் பண்ணி இவருடைய ஆதாரங்கள், செக்ஸு, பேசுறது, வைக்கிறது, எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும்
முழுசாக எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார். நம்ம தம்பி தான், ரொம்ப நெருக்கமான தம்பி. அடித்து உடச்சி ஃபுல்லாக இவரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணது, முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் ஜெயமணிவேல் தம்பி தான். அந்த மாதிரி ஆளு தான் இவர். சரி, அங்கெல்லாம் போய் உட்காந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சேனல்லாம் எப்படின்னா டீசெண்டாக பேட்டி எடுக்கிறவங்க அங்கே போய் இப்போ சிக்கினார். இதே மாதிரி ஆதாரத்தை ஜெயமணிவேல்கிட்ட கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அவர் மணி அடிச்சிருவார். வாழ்க்கை பூரா வெளியில் வர முடியாத மாதிரி மணி அடிச்சு விட்ருவார். அந்த மாதிரி சிக்குவார். நீங்கள் நான் சொல்கிறேன் கேளுங்களேன். அதாவது ஒரு பழமொழி உண்டு, பழமொழி கிடையாது அது. அதாவது பல நாளாக வந்து நீங்கள் திருடனா கிரிமினலாக இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா என்னைக்காவது நீங்கள் வந்து சிக்குவீங்க. உங்களுடைய கடைசி காலம் வந்து ஜெயிலில் தான் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி எந்த வகையிலையுமே கொண்டு வர முடியாத ஒரு முட்டாள் கோமாளித்தனமான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. மற்றவங்களை பாதிக்காத வரைக்கும் சரி, இப்போ மற்றவங்களையும் பாதிக்க ஆரம்பிக்குது. அப்படின்னும் போது இது ஆபத்து. இதுக்கு என்னென்னா, இதுக்கு சரியான ஒரு வழி என்னென்னா, இவருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. எல்லாரும் பாய்காட் பண்ணணும். ஒன்றா சேர்ந்து எல்லாரும் பாய்காட் பண்ணால் இவர் ஆட்டோமேட்டிக்காக ஆளே இருக்கிற டைமே தெரியாமல் போயிடுவார். ஓகே சார், நம்ம கூட இந்த டாபிக் பேசலான்னும் போது வேணாம் அர்ஜுன், இதெல்லாம் எதுக்கு நீங்கள் சரி இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு இது ஆனதுன்றதால தான் நீங்களே இந்த டாபிக் பேச ஓகேன்னு சொன்னீங்க. சரிங்க சார், இதை கண்டிப்பாக அவரும் பார்ப்பார், இவரோ பார்ப்பார், எல்லாரும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம் சார். நேரம் தந்து பதிலளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.